சரி இப்படி ட்ரேயில் வந்த ஃபங்கஸ் வந்துச்சே, நான் இந்த ட்ரேயை யூஸ் பண்ணலாமா, இது வந்து பாய்சனஸ் ஆகிடாதா, இதை எப்படி நான் கொண்டு வர்றதுன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் ஐ ட்ரை டு ஆன்சர். இது வந்து ட்ரேயில் வந்து இப்போ இது வந்து 3வது நாள் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபங்கஸ் ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிளேட்ஸும் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்து அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தாண்டி நல்லா வளர்ந்து விட்டுட்டு அப்புறமா வந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் என்டையர் மைக்ரோ க்ரீன் ட்ரே. ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட் எங்கே இருக்குது ஃபங்கஸ்ஸு அந்த ஏரியா வந்து இப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டா முடிஞ்சிச்சா அப்படின்னா எடுத்துகிட்டு அப்படியே விட்டிங்கன்னா மண் சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் அதில் வந்து உளுந்துடும். அப்புறமா உங்களோட மைக்ரோ க்ரீன் ட்ரே ஈஸியாக சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும், எடுத்த இடத்துல புதுசான கோகோ பீட்டு போட்டு டேப் பண்ணி டைட்டாக பேக் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஃபங்கஸ்ஸு ஸ்ப்ரெட் ஆகாது. லாஸ்ட் பட் வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட், ஃபங்கஸ் பார்ட் ரிமூவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை எடுத்து எவ்வளோ தூரம் த்ரோ பண்ண முடியுமோ உங்கள் ஃபார்ம்லேருந்து அவ்வளோ தூரம் த்ரோ பண்ணிடுங்க. ஸோ தட் உங்கள் ஃபார்மில் வந்து ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. தேங்க்யூ.